Good evening. Good evening all. ஓகே, ஸோ நம்மளோட டாப்பிக்கு போவோம். தி ஸ்பிரிச்சுவல் பர்த். ஸோ ஃபிசிக்கலாக பர்த் நடந்துடும். அது அவுட் சைட் பர்த். ஸ்பிரிச்சுவல் பர்த் நமக்குள்ளே நடக்கிறது. ஸ்பிரிச்சுவல் பர்த் நடக்காமல் வெறும் அவுட் சைடு பர்த், வெறும் பாடி, அது வளர்ந்து அது பெரிய ஆளாகி அது ஒரு கட்டத்தில் இறந்து போகுது அப்படின்றது அதனால் எந்த யூஸும் இல்லை. ஸோ ஸ்பிரிச்சுவல் பர்த் அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த விஷயத்தில் நேற்று 2 விஷயங்களை பார்த்தோம். பீயிங் ஹானஸ்ட் வித் யுவர் செல்ஃப் இஸ் தி ஃபஸ்ட் ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் / பர்த். நீங்கள் உங்களுக்கு நேர்மையாக இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட். இதிலிருந்து அந்த கான்ஷியஸ்னஸ் சொல்லுவோம் இல்லையா, மனசாட்சின்னு ஒன்று சொல்லுவோம், அதிலிருந்து கன்சைன்ஸ், அதிலிருந்து நாம் கொஞ்சம் விலகணும்னா அங்கே தான் உலகத்தினுடைய அத்தனை பிரச்சனைகளும் நடக்குது, ஆரம்பமாகுது. ஸோ ஸ்ட்ரைட் அதில் நாம் இருந்தாலே இந்த உலகத்தில் நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும். ஸோ ஃபேக் திங் அப்போ தான் வருது. ஆர்டிஃபிஷியல் முகமூடி போட்ட மனிதர்கள்லாம் அங்கே தான் வராங்க. ஸோ பீயிங் ஹானஸ்ட் வித் யுவர் செல்ஃப் தான் ஃபஸ்ட்டு. ஃபர்கிவ், ஃபர்கெட் அண்ட் ஃபோர்சி, இது 2 தான் நம்ம பார்த்தோம். இந்த 2டே நேற்று நிறைய பேருக்கு நிறைய கேள்விகளை உருவாக்கியிருக்கு. பர்சனல் மெசேஜஸில் நிறைய பேர் தேங்க்ஸ் போட்டு ஒரு சில விஷயங்களெல்லாம் ரொம்ப உறுத்திக்கிட்டு இருந்துச்சு. இப்போ ஃபோர்சி பண்ணுறது அப்படின்னு வந்ததும் ஐம் ஃபீலிங் ஸோ ஹாப்பி. 10 வருஷம் கழித்து இதை யோசிச்சு பார்த்தா சிரிப்பாக இருக்குது எனக்கு. இதுக்காக நான் 2 நாளாக இவ்வளவெல்லாம் எஃபர்ட் போட்டுட்ருந்தேன் அப்படின்னு தோணுது. அப்படின்றதெல்லாம் என்கிட்ட மெசேஜில் போட்டதை படிக்க முடிஞ்சுது. அந்த மாதிரி பேசினவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். 10 வருடம் கழித்து 20 வருடம் கழித்து ஏதோ ஒரு டைமில் கண்டிப்பாக டெலீட் ஆக போகிற, உங்கள்கிட்டருந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போகிற ஒரு விஷயத்துக்கு, அதாவது உங்கள் மெமரியில் இருக்கான்னு கூட தெரியல. நேற்று யாரோ ஒருத்தங்க டைப் பண்ணியிருந்தீங்க, ஐ திங்க் குமார் நினைக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி ஒன்று ஞாபகத்திலே இல்லை, நீங்கள் கேட்டதுக்கப்புறம் தான் ஞாபகமே வருது. அந்த லெவலுக்கு அது டெலீட் ஆகிற ஒரு விஷயத்தை போய் டூ மச் ஆஃப் எஃபர்ட்ஸ் போட்டு அதை கான்ஷியஸாக எனக்கு பெயின் எனக்கு வலிக்குதுன்னு வச்சுட்டு இருக்கிறதுல ஐ டோன்ட் ஃபைண்ட் எனி மீனிங். அதில் எதுவும் மீனிங் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இப்போ வி ஆர் கோயிங் ஃபார் 3rd ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட். இப்போ இந்த 3rd ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸசைஸ் ஒன்று பண்ண போகிறோம். ரெடியா? We are going to do one small exercise. The 3rd spiritual birth அது இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது சம்மந்தமாக ஒரு சின்ன எக்ஸசைஸ் ஒன்று சொல்ல போகிறேன். ரெடி? இப்போ ரீசெண்டாகவே எடுத்துக்கலாம், ஒரு 3 months 4 monthsக்குள்ளேயே வச்சுக்கலாம். எந்த ஒரு விஷயத்தை பார்த்து நீங்கள் ரொம்ப பயந்தீங்க? Which one issue made you to fear most? Or which one issue feared you most? உங்களை ரொம்ப பயப்பட வச்ச ஒரு விஷயம், உங்களுக்குள்ள ஒரு பயத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்ற ஒரு விஷயம், அதை இங்கே டைப் பண்ணலாம். சரி, ஐ feared this. அஃப்கோர்ஸ் COVID-19 ஆப்வியஸ் ஆன்சர். இன்னும் அது மாதிரி நிறைய இருக்கலாம். அதை என்னவோ அதை நீங்கள் தான் COVID-19 ஆப்வியஸ் ஆன்சர். பட் நிறைய இருக்கலாம். ஹெல்த் இருக்கலாம், லாஸ் இருக்கலாம், பிஸ்னஸ் லாஸ் இருக்கலாம், ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை யாரோ ஒருத்தங்களோட டெத் இருக்கலாம். இட் குட் பி எனிதிங். அதை கொஞ்சம் டைப் பண்ணுங்களேன். ஸோ அம்மாவோட ஹெல்த் எனக்கு அதுதான் சார் ரொம்ப பயத்தை ஏற்படுத்துது. எஸ், ஸ்கூல் நினச்சி நான் கொஞ்சம் பயப்படுறேன். சில்ட்ரன் எஜுகேஷனை நினச்சி பயப்படுறேன். குட்.
read about health and future. கிராண்ட்சனோட ஹெல்த்து. ஜவஹர் கிருஷ்ணன் சார். ஜவஹர் கிருஷ்ணன் சார், உங்கள் பேஜுக்கு வர முடியலன்னு நிறைய கம்ப்ளைண்ட்லாம் வருது. கொஞ்சம் அதை ஏதாவது ஓப்பன் பண்ணுவீங்களேன். நிறைய பேர் மெசேஜ் எனக்கும் போடுறாங்க, உங்களுக்கும் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மை டாட்டர் ஹேட் அ பேனிக் அட்டாக். ஷீ இஸ் இன் அனதர் கண்ட்ரி. ஸ்பெயினில் இருக்கவங்களா? என்ன ஆச்சு கிருஷ்ணராஜ் சார்? ஐ திங்க் அர்ஜென்டினாவில் இருக்கிற டாக்டரோட நீங்கள் இருக்கீங்க. ஸ்பெயினில் இருக்கிறவங்க நான் பேசினேன் இல்லையா, அவங்களுக்கு தான் அந்த பேனிக் அட்டாக்கா? இங்கிலீஷ் பாட்காஸ்ட் ஐ காட் ஸ்கேட். ஃபினான்ஸ் அண்ட் ஃபியூச்சர், பிஸ்னஸ், சேமிப்பு வந்து இப்போ குறைஞ்சிக்கிட்டு இருக்காது. டாக்டரோட மேரேஜ், டு மீட் மந்த்லி கமிட்மெண்ட் வித்தவுட் ஜாப் அண்ட் ஹெல்த் இஷ்யூஸ், சில்ட்ரன் ஸ்டடி, இப்போ அம்மாவோட ஹெல்த்து, ஃபினான்ஷியல் இன்செக்யூரிட்டி, எதையும் யோசிக்காமல் முடிவெடுக்கிறது, கடைசி காலத்தில் உங்களை நாங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு பயமுறுத்துறது. யாரையும் பார்த்துக்க வேண்டியிருக்காது. எஸ்டர்டே ஃப்ளைட் accident in Kerala. Okay. COVID-19, business in shop, what will happen? Sudha Silvaraj. Okay. Business enemies, that's fine. My son's future is in final year. Fine. இப்போ நீங்கள் இதெல்லாம் போட்டிங்க இல்லையா, இன்னும் நிறைய பேர் போடுறீங்க. கோவிட் சுச்சுவேஷன், ஐசோலேஷன், இப்படிலாம் போடுறீங்க இல்லையா. இப்போ நீங்கள் போட்ட அத்தனைக்கும் பெண்ணுக்கு மாப்பிள்ளை தேடல், இந்த போட்ட அத்தனைக்கும் கேள்வி நான் அதே மாதிரி என்ன கேள்வி கேட்டேனோ அதற்கான பதில் அப்படின்னும் போது ஒரு சிமிலாரிட்டி இருக்கு. என்ன சிமிலாரிட்டினா, இப்போ நிச்சயமா நீங்க போட்ட அத்தனை விஷயமும் பயப்படுகிற விஷயங்கள், பயம் ஏற்படுத்துகிற அல்லது பயப்படுகிற விஷயம், தட்ஸ் ஃபைன். அல்லது பயம் இல்லைன்னா கவலை, இந்த மாதிரி ஏதோ ஒன்று. இது எல்லாமே ஹியூமன் பீயிங்ஸோட சர்வைவல் மோடில் இது எல்லாம் வரும். சர்வைவல் மோடு வந்து சர்வைவல் மோடில் கண்டிப்பாக இதெல்லாம் வரும். எங்கெல்லாம் சர்வைவல் மோட் இருக்கோ, ஹியூமன் பீயிங்ஸ் வந்து சர்வைவல்னு எப்படியாவது நம்ம வாழ்ந்தாகணும் இல்லையா, அப்படின்னு வரும்பொழுது இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு வரும். இப்போ நாம் பேசுகிறது வந்து ஸ்பிரிச்சுவல் பர்த் பற்றி பேசுகிறோம். அப்போ இந்த சர்வைவல் மோடில் வந்து இதெல்லாம் வருது அப்படின்னா, இது வந்து ஹியூமன் மோட். அதாவது ஃப்ளஷ் அண்ட் போன், அந்த பாடிக்குன்னு ஒரு மோடு இருக்கும். பாடி தானே சர்வைவலை எதிர்நோக்கும். எங்கேயாவது நீங்கள் இந்த கேள்விக்கு கொஞ்சம் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுறார். அந்த தப்பு பண்ணும்போது தப்பு பண்ண உடம்புக்கு தான் நாம் வந்து தண்டனை கொடுக்குறோம். தப்பு பண்ண எண்ணத்துக்கு நாம் தண்டனை கொடுக்கறது இல்லை. தப்பு பண்ண அந்த உடல், அதுக்கு தான் தண்டனை, அதுக்கு தான் வந்து பனிஷ்மெண்ட், அதெல்லாம் கொடுக்குறோம். அப்புறம் அது எண்ணம்ல வந்து மாற்றம் வரும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். உடலுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா எண்ணத்தில் மாற்றம் வரும் அப்படின்னு நினைக்கிறோம். உடலுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது தான் ஜெயிலில் போடுறது, அப்புறம் அவங்களுக்கு வந்து தூக்கில் போடுறது, என்னென்னமோ பனிஷ்மெண்ட்லாம் வருது இல்லையா. ஸோ இது எல்லாமே உடம்புக்கு தான், எண்ணத்துக்கு இல்லை. இந்த உடலை பனிஷ் பண்ணும்போது எண்ணம் மாறுது, எண்ணம் வந்து சுத்தமாக மாறுது, எண்ணம் வந்து தன்னைத்தானே திருத்திக்குது அப்படின்னா அங்கே வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் பர்த் வந்துடும். ஆனால் எண்ணம் மாறலைன்னு வைங்களேன், உடல் அளவில் இது முடிஞ்சிடும். இப்போது இந்த உடல் அளவில் முடியறது இருக்கு இல்லையா, இதுதான் ஃபியர் மோடு. ஃபியர் வந்து உடல் அளவில் தான் இருக்கும், எண்ணத்துக்கு வராது. உடல் தான் பயப்படும், இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ. நாம் நினச்சிட்டு இருக்கோம் எண்ணத்தில் இருக்குன்னு, கிடையாது. உடல் வந்து எண்ணத்தை வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். உனக்கு இப்படி ஆகிடும், இப்படி பண்ண. ஹெல்த் எடுத்திங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இதை புரிஞ்சுக்கலாம். ஹெல்த்து வந்து உடம்புல ஏதோ பிரச்சனைன்னு ஃபஸ்ட்டு பார்த்ததும் அதுக்கடுத்து எண்ணத்தை வந்து அதை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். உடலுக்கு தான் இந்த மோடுன்னு சொன்னேன். அப்போது ஸ்பிரிட், மனசுக்கு இன்னொரு மோடு இருக்குது ஸ்பிரிச்சுவலாக.
அந்த மோடு என்னன்றதை இப்போ நான் இங்கே வந்து டைப் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தேர்ட் ரூல் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபியர் மோடுக்கு அதுக்கு கான்ஸ்டண்ட்டாக உடலில் இருக்க, அதாவது மனதில் இருக்க இன்னொரு மோடு, எண்ணங்களில் இருக்க இன்னொரு மோடு வந்து ட்ரஸ்ட் மோட். ட்ரஸ்ட், நீங்கள் ட்ரஸ்ட்டை எது மேலே வேணாலும் வச்சுக்கலாம். கடவுள், நீங்கள் கும்பிடுற கடவுள்கள் மேலே வச்சுக்கலாம், இல்லை இயற்கை மேலே வச்சுக்கலாம், இல்லை உங்கள் மேலே வச்சுக்கலாம், இல்லை உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் மேலே வச்சுக்கலாம், இல்லை ஃபேமிலி மேலே வச்சுக்கலாம், எங்கே வேணால் வச்சுக்கலாம். ஆனால் ட்ரஸ்ட் மோடுன்னு ஒன்று இருந்ததுன்னு வைங்களேன், ஃபியர் மோடு வெளில போயிடும். ஃபியர் மோடை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரே மோடு வந்து ட்ரஸ்ட் மோட். When you trust on something, fear goes off. When you don't have trust, fear comes in. இந்த ட்ரஸ்ட் வந்து ஏன் வந்து கடவுள் மேலே நாம் வைக்கிறோம், மனிதர்கள் மேலே வைக்கிறது இல்லை அப்படின்னா, மனிதர்கள் மாறக்கூடியவர்கள். அப்போ ட்ரஸ்ட்டுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகும். ட்ரஸ்ட்டு வந்து நாளைக்கு பாதிக்கப்படும். உன்னை இவ்வளோ நம்பினனே அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நடக்கும். வேற இன்விசிபிள் கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ கடவுள் அந்த மாதிரி இன்விசிபிளாக இருக்கிறவங்கள்ட்ட நம்ம போய் நமக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, உன்னை தான் இன்னும் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஆகணும். வெதர் இட் இஸ் காட் ஆர் வெதர் இட் இஸ் நேச்சர். அதனால் நான் இந்த மனிதர்கள் மேலே நம்பிக்கை அப்படின்றதுலேருந்து கொஞ்சம் நம்ம நகர்த்திக்கிட்டு எய்தர் கடவுள் மேலே அல்லது இயற்கை மேலே ட்ரஸ்ட்டை முழுக்க முழுக்க வைக்கிறது தான் இதுக்கான தீர்வு. இப்போ நீங்கள் என்னென்னமோ எழுதுனீங்கல்ல, அதுக்கெல்லாம் எடுத்து பார்ப்போமா? இப்போ வந்து என்னோட சன்னோட ஃப்யூச்சர் ஃபைனல் இயரில் இருக்கார். அது வந்து எனக்கு பயம் இல்லை, ஒரு விதமான கவலை. ஃபைன். இப்போ ட்ரஸ்ட் மோடில் என்ன யோசிக்கலாம்? அவருக்கு என்ன எழுதியிருக்கோ அது 100% நடக்கும். அது 100% நடக்கும். அந்த அந்த ட்ரஸ்ட் மோடு ஆன் ஆகிடுச்சின்னு வைங்களேன், ஃபியர் வந்து வெளியில் போயிடும். இது மாதிரி இன்னும் நீங்கள் சொன்ன ஒவ்வொன்றுக்கும் இப்போ நிறைய எழுதியிருக்கீங்க இல்லையா, அது எல்லாத்தையும் மகனுடைய எதிர்காலம், கடைசி காலத்தில் உங்களை தான் நாங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு யாரோ சொன்னாங்கன்ட்டு நமக்கு ஒரு ஃபியர் வருது இல்லை. ட்ரஸ்ட் மோடு என்னென்னா, இயற்கை என்னை பார்த்துக்கும், எனக்கு தேவையான ஆட்களை அனுப்பும், எனக்கு என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக செய்யும். இந்த ட்ரஸ்ட் மோடு தான் ஸ்பிரிச்சுவல் பர்த். இது விதி இல்லை. விதி வந்து நம்ம நெகட்டிவ் டோனில் தானே சொல்கிறோம். நல்ல விதின்னு எங்கேயாவது சொல்கிறோமா? கெட்டதை தான் விதின்றோம். விதி அப்படின்றோம். நல்லதை சொல்கிறோமா? சொல்ல மாட்டோம். ட்ரஸ்ட் மோட் அப்படின்றது நம்மகிட்டேருந்து வர்றது, இயற்கையெல்லாம் கிடையாது. நம்ம இயற்கை மேலே வைக்கிற ஒரு நம்பிக்கை, அல்லது நாம் கடவுள் மேலே வைக்கிற ஒரு நம்பிக்கை, இதுதான் வந்து ட்ரஸ்ட் மோட். ட்ரஸ்ட் மோடு எப்பெல்லாம் வருதோ, இல்லை நீங்கள் கர்மா அது இதுன்னு நிறைய என்னென்னமோலாம் அதுக்கு பேர் வைக்க வேண்டாம். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறது என்ன பண்ணுறீங்கன்னா, ஏற்கனவே நடந்ததுக்கு தகுந்த மாதிரி நமக்கு நடக்குதுன்றீங்க. நான் அப்படி சொல்லவே இல்லை. இயற்கை எனக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கும், இயற்கை எனக்கு தேவையான விஷயங்களை செய்யும். எனக்கு ஒரு விஷயம் தப்பாக நடக்குதுன்னு வைங்களேன், அதுவும் ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காகத்தான் இயற்கை செய்யுது. இப்போ இதையே கடவுள் அப்படியே கடவுளாகவும் நீங்கள் மாற்றி நம்பலாம். அதாவது கடவுள் வந்து எனக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரியான கெடுதலான விஷயங்கள்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதும் இருக்கலாம். நான் சொல்கிறது மனிதன் இயற்கை மேலே அல்லது கடவுள் மேலே வைக்கிற ட்ரஸ்ட் மோட், அவ்வளோதான். இந்த ட்ரஸ்ட் மோட் வந்து அதிகமாக இது உண்மையா சார்? இல்லை. இது வந்து செக் பண்ண முடியுமா சார்? இல்லை. இதுக்கு ஏதாவது மீட்டர் இருக்கா சார்? தெர்மாமீட்டர் மாதிரி ஏதாவது இருக்கா, வச்சு செக் பண்ண முடியுமா? முடியாது. அப்புறம் எப்படி சார் இது? ஃபியர் எப்படி கண்ணில் இல்லையோ அது மாதிரி ட்ரஸ்ட்டும் கண்ணில் இல்லை. ஆனால் ரெண்டும் என்ன ரிசல்ட் கொடுக்குதுன்றது தான் ரொம்ப முக்கியம். ஃபியர் இருந்தால் என்ன ரிசல்ட் வருது? படபடப்பு வருது, பயம் வருது, யாரை பார்த்தாலும் எரிச்சல் வருது, வேறு பக்கமாக திரும்பி ஓடுறோம்.
அல்லது நம்மளை பாதுகாத்துக்கணுன்றதுக்காக நிறைய தவறுகள் வந்து ஃபியர்னால தான் நடக்குது. அதாவது இன்னும் வராத பயத்தினால தான் நிறைய தவறுகள் நடக்குது. ஆனால் ட்ரஸ்ட் அதே சமயத்தில் முதல்ல தவறுகள் நடக்கிறத ஸ்டாப் பண்ணுது. நிச்சயமாக நமக்கு நல்லது நடக்கும், என்னமோ நல்லதுக்காகத்தான் இது வந்து இவ்வளவும் நடக்குது, இயற்கை என்னை கைவிடாது, கரெக்டாக தான் கொண்டு போகும் அப்படின்ற அந்த ட்ரஸ்ட் மோடு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ஃபியர் மோடு வெளில போயிடும். இப்போ நீங்கள் எழுதின விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. இப்போ யாரோ எழுதியிருந்தீங்க, கேரளாவில் வந்து இந்த ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, என்ன சார் பண்ணுறது? நடந்ததை ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் பயந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நடந்ததை திருத்த முடியுமா என்ன? பயந்தாலும் நீங்கள் இனிமேல் ட்ரஸ்ட் வைக்கிறதுனாலும் நடந்த விஷயத்தை எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இயற்கை மேலே ஒரு அபரிதமான, இதுக்கு முன்னாடி கேரளாவில் வராத பெருமழிவா, ஆனால் அதையும் மீண்டு தான் வரும். மனிதர்களுக்கு உள்ள ஏற்படுத்திக்காத பெருமழிவுகளா? ஜப்பானில் போடாத அந்த குண்டா, அதை தாண்டி இன்றைக்கி ஜப்பான் வந்து நிற்குது. இயற்கை நாம தான் கெடுதலை என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இயற்கை திரும்ப 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 நமக்கு அந்த இயற்கையோ அல்லது கடவுளோ, நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், உங்களை நோக்கிய விஷயங்களை நிச்சயமாக கொடுத்துட்டே இருக்கும். பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணுமே, பிரேமா வெங்கடேஷ் மேடமோடது. ட்ரஸ்ட் இன் காட், ட்ரஸ்ட் இன் நேச்சர், அதற்கான விஷயம் அதற்கான நேரத்தில் நடக்கும். அதுக்கு ஒன்றுமே, அதாவது எஃபர்ட் எடுக்கிறது நாம் பண்ண முடியும், அதை பண்ணிகிட்ருக்கலாம். அதுக்கு மேலேன்றது அது அது கரெக்டாக தான் நடக்கும், அவ்வளோதான். போத் எமோஷன்ஸ், போத் இன்விசிபிள். ஒன்று வந்து நம்மளை படபடப்பாக்கும், பின்னாடி நோக்கி இழுக்கும். இன்னொன்று வந்து நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும், அடுத்த லெவல் நோக்கி நம்மளை எடுத்துகிட்டு போகும். இப்போ உமா மேடம் வந்து ஃபின்லாண்டில் இருக்காங்க, அங்கேருந்து வரணும்னு நினைக்கிறாங்க. அப்போ ட்ரஸ்ட் மோடு தான் ஒரே ஆப்ஷன். பயத்தில் இருந்து இப்போ ஒரு 2 மாதத்துக்குள்ளே பயத்தில் இருந்து உடம்பெல்லாம் கெட்டு போனதுக்கப்புறம் போகலான்னு சொல்லும்போது அங்கேருந்து ட்ராவல் பண்ண முடியல, ஹாஸ்பிட்டலில் மாட்டிக்கிட்டேன், இப்போ உடம்பை நகர்த்தவே முடியலன்றது அது நல்லதா என்ன? ட்ரஸ்ட் மோட் இஸ் த ஒன்லி ஆப்ஷன். அதுவும் குறிப்பாக எதிர்காலம் இன்ஃபினிட்டி, முடிவே இல்லாத முடிவிலி எதிர்காலம்னு ஒன்று. முடிவிலி எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு, அன்எக்ஸ்பெக்டட், என்ன நடக்கும்னு தெரியாததில் எப்போ வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் ட்ரஸ்ட் மோடு தான் ஸ்பிரிச்சுவல் பர்த். அது இயற்கையை அல்லது கடவுளை நம்பி செய்கிறத தவிர வேறு வழி இல்லை. தட்ஸ் த ஒன்லி ஸ்பிரிச்சுவல் பர்த். அப்போ பயப்படுறது சார், அது ஃபிசிக்கல் பர்த், உடம்புக்கான மோடு. அது இட்ஸ் அ பாடி மோட், ஃபிசிக் மோட். பயப்படுறது இருக்கும், கவலை இருக்கும், ஏமாத்திடலான்னு தோணும், இல்லை கொஞ்சம் குயிக்காக பணம் சம்பாதிச்சிடலான்னு தோணும். இது எல்லாமே வந்து பாடியில் நடக்கிற விஷயங்கள். வேணால் மைண்ட் வந்து ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று இருந்ததுன்னா, ஐ ட்ரஸ்ட் இன் நேச்சர், அது எனக்கு நல்லது தான் செய்யும் அப்படின்னா, எனக்கு என்ன கெடுதல் வந்தாலுமே கூட நான் எழுந்து நிற்பேன். அதே மாதிரி எனக்கு என்ன விதமான நல்லது வந்தாலும் அந்த கிரெடிட்டை நான் தூக்க மாட்டேன். அது எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்லாம் சொல்ல முடியுது இல்லையா, எல்லாமே இயற்கைக்கு அப்படின்லாம் சொல்ல முடியுது இல்லையா. அந்த மாதிரி சொல்ல முடியறதுக்கான காரணம் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் பர்த் நமக்குள்ளே நடந்துருச்சுன்னா, சந்தோஷம் நடக்கும்போதும் குதிக்க மாட்டோம், துக்கம் நடக்கும்போதும் ரொம்ப போய் ஒரு ஓரமாக உட்காந்து வருந்திக்கிட்டு இருக்க மாட்டோம். அவங்க நம்ம கூட யாரோ இருந்தாங்க, இன்னைக்கு இல்லை அப்படின்றதுக்கான ஒரு சின்ன இம்பேக்ட் நம்மக்கிட்ட இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஆனால் அதிலிருந்து ஆஸ் குயிக் அஸ் பாசிபிள் வெளியில் வந்து ஐ ட்ரஸ்ட் இன் நேச்சர், ஐ ட்ரஸ்ட் இன் காட், இட் ஹேப்பன்ஸ், காட் வில் டேக் கேர் ஆஃப் இட், நேச்சர் வில் டேக் கேர் ஆஃப் இட். அது ஒன்று தான் தி ஒன்லி பிலீஃப் that can take us to next level, the only mode. அப்போ ஃபியர் மோட், ட்ரஸ்ட் மோட், இன்னையிலேருந்து எந்த மோடுக்கு போக போகிறீங்க? அதுவும் கோவிடில் வேறு இருக்கீங்க. விச் மோட் யூ ஆர் கோயிங் டு கோ ஹெட்? எந்த மோடுக்கு போக போகிறீங்க? ஃபியர் மோடும் ட்ரஸ்ட் மோடையும் பற்றி இப்போ தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த செகண்டில் பயப்படுறதுனால ஆக போகிறது ஒன்றும் இல்லை.
ட்ரஸ்ட் மோட். டேக் கேர். பேலன்ஸ்டு மைண்டு. கொஞ்சம் பயந்துக்கலாம், அப்புறமா கொஞ்சம் வந்து ட்ரஸ்ட் மோடுக்கு போய்க்கலாம், அப்புறம் திரும்ப வந்து பயந்துக்கலாம், அப்புறம் திரும்ப ட்ரஸ்ட் மோடுக்கு போய்க்கலாம். அப்படியா கோகுல்? ஓகே, இப்போ அடுத்த பாயிண்ட், ஸ்பிரிச்சுவல் பர்த்துக்கான அடுத்த 4th ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் அதுக்கு போக போகிறோம். என்லைட்டன்மெண்ட் அதுக்கு போக போகிறோம். இப்போ இந்த 4th ஸ்பிரிச்சுவல் பர்த் அதுக்கான மோடுக்கு நம்ம இப்போ போகிறதுக்கு முன்னாடி, அறிவுக்கு தெரிவது பல நேரங்களில் மனசுக்கு தெரிய மாட்டேங்குது. அங்கே தான் பிரச்சனையே. இந்த நீங்கள் அறிவுக்கு தெரியுது மனசுக்கு தெரியலன்றீங்கல்ல, நான் அதை இன்னும் கொஞ்சம் மாற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் பிரேமா மேடம். அறிவுக்கு மனசுக்கு எல்லாம் தெரியும், உடலுக்கு தெரியாது. உடல் தான் வந்து அந்த ப்ரெஷரை உடனே ஃபீல் பண்ணிடும். உடல் ஃபீல் பண்ண ஆரம்பித்த உடனே தான், உடல் அந்த ப்ரெஷரை ஃபீல் பண்ண ஆரம்பித்த உடனே தான் கொஞ்சம் அப்புறம் வந்து நாம் வந்து எப்போவுமே உங்கள்கிட்ட உடம்புல ஒரு பெயின் இருந்தால் உங்களுக்கு லேர்னிங் நடக்காது. இப்போது ஃபீவர் வந்துடுது, அப்போ கிளாஸ்க்கு நாம் வர்றதில்லை. ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுது, கால் அடிபட்டு இருக்கும், அப்போ வந்து ஒன்று புதுசாக கற்றுக்கிறதுக்கு ஏதோ ஒரு இதில் சேர மாட்டோம். ஏன்னா உடல் அப்படின்னா அது வந்து இட் அஃபெக்ட்ஸ் மைண்ட். பாடி வெர்சஸ் மைண்ட், சர்வைவல் வெர்சஸ் ட்ரஸ்ட். கரெக்ட். ஓகே, இப்போ அடுத்த மோடை நோக்கி நான் போகும் பொழுது, அடுத்த 4th ஸ்பிரிச்சுவல் என்லைட்டன்மெண்ட் பேசும் பொழுது, இங்கே தான் வந்து இன்னைக்கு ஸ்ரீதர் வரார். ஸ்ரீதர், MKM ஸ்ரீதர் அதை எழுதின உடனே, ஒரு சேலஞ்சுன்னு எடுத்து எழுதின உடனே நான் கீழே போய் அவருக்கு ஒரு பாராட்டு சொல்லியிருந்தேன். இது வந்து உங்களை வேற ஒரு உயரத்துக்கு கொண்டு போகும். 100 எழுதியிருந்தார். 100ன்றது பெரிய விஷயம் அது. ஸோ இது வந்து உங்களை வேற ஒரு உயரத்துக்கு, அதாவது 100 அந்த சேலஞ்ச் எடுத்து 100 நாள் கழித்து இப்போ இருக்கிற ஸ்ரீதர் இருக்கவே மாட்டார், டோட்டலாக மாறிடுவார். பிகாஸ் ஸ்பிரிச்சுவல் பர்த் ஹேப்பனிங் இன்சைட். அதுதான் 4th ஸ்பிரிச்சுவல் பர்த். அதை நான் இங்கே போட்டுட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. ஸ்பீக்கிங் டு அன்னோன், தெரியாத மனிதர்கள்ட்ட பேசுறது இருக்கு இல்லையா, இது வந்து 4th ஸ்பிரிச்சுவல் என்லைட்டன்மெண்ட். உங்களுக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்த் நடக்கணும் அப்படின்னா தெரியாத மனிதர்கள்ட்ட நம்ம பேசுறதுக்கு தயாராகணும். தெரிந்த மனிதர்கள்ட்ட பேசுறதுன்றது ஒரு விதமான கம்ஃபர்ட் மோடு. அதாவது நாம் பார்க்க நினைக்கிற உலகத்தையே திரும்ப திரும்ப பார்க்க நினைக்கணுன்றதுனால தான் தெரிந்த மனிதர்கள்ட்டையே பேசணும். தெரியாத மனிதர்கள், நம்ம ஏன் தெரியாத மனிதர்கள்ட்ட பேசுறது இல்லை? இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த மோடை யோசிங்க. ஒரு விதமான ஃபியர் நமக்கு, என்னமோ ஆயிடுமோ, ஏதோ ஆயிடுமோ, யாருன்னு தெரியலையே, என்னமோ ஏதோ எப்படியோ அப்படின்லாம் போய் பண்ணிடுவோம். தெரியாத மனிதர்கள்ட்ட பேசும் பொழுது தான் மனிதம் பற்றிய, பூமி பற்றிய, இயற்கை பற்றிய நம்பிக்கை அதிகமாகும். நம்பிக்கை அதில் தான் அதிகமாக வரும். தெரியாத மனிதர்கள் சொல்கிற சில வாக்கியங்கள் தான் நமக்கு வேத வாக்காக இருக்கும். தெரிந்த மனிதர்கள் அப்படின்னு வரும் பொழுது அவங்கள நாம் வந்து அவங்களுக்கு மார்க்லாம் போட்டு வச்சுருவோம். 100க்கு 60 மார்க் போட்டிருப்போம். அவங்க எக்ஸலண்ட்டாக ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க, இவர் சொல்கிறாரு, இவரே சரியில்லை அப்படின்ட்டு போவோம். ஆனால் தெரியாத மனிதர்கள் அப்படின்னு போனால் அவங்கள நம்ம பிராக்கெட்டில் அவங்கள எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது நமக்கு ஒரு மிகப்பெரிய லேர்னிங்காக மாறும். இங்கே இருக்கிற அத்தனை பேரும் ஸ்ரீதர் சாரை வந்து விஷ் பண்ணலாம். தெரிந்தோ தெரியாமலோ அவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்த் அவருக்குள்ளே நடந்துருச்சு ஆல்ரெடி. அவர் அதையே சேலஞ்சாக எடுத்துட்டாரு, அதை நோக்கியும் போகிறாரு. எத்தனை பேர் அவர் எழுதுறதை படிக்கிறீங்கன்னு தெரியல. ஐ திங்க் இன்னைக்கு 4th டேன்னு நினைக்கிறேன். complete appreciation. Our journalists and social volunteers attained this mode. volunteers கண்டிப்பாக. ஜேர்னலிஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளோரிங்கில் இருக்கும். ஜேர்னலிஸ்ட் எல்லா ஜேர்னலிஸ்ட்டையும் சொல்ல முடியாது. சில ஜேர்னலிஸ்ட் வந்து பிரபலமான மனிதர்களை,
தெரிந்த மனிதர்கள் அந்த மாதிரி இருப்பாங்க. அன்னோன் அன்னோன் யாருன்னே தெரியாத மனிதர்கள். நான் வந்து யாரோ மனிதர்கள்னு சொல்லுவேன் அவங்கள. யாருன்னே தெரியாத மனிதர்கள்ட்ட போய் பேசுறது இருக்குல்ல, இது வந்து ஆல்ரெடி ஸ்பிரிச்சுவல் பர்த் வந்து ஸ்டார்டட். இப்போவும் சொல்கிறேன், 100 டேஸ்க்கு பிறகு இந்த எம்கேஎம் ஸ்ரீதர், இப்போ இருக்கிற எம்கேஎம் ஸ்ரீதரை நீங்கள் பார்க்க முடியாது. டோட்டலி ஹி வில் பி எ டிஃப்ரெண்ட் பர்சன். ஏன்னா அன்னோன் பீப்புள் உங்களுக்கு டீச் பண்ணுற மாதிரி, சொல்லி கொடுத்து உங்களுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை உடைச்சி எடுக்கிற மாதிரி நோன் பீப்புள் சொல்கிறது இல்லை. இப்போ நீங்கள் உங்களை அறியாமல் சில வார்த்தைகள் யூஸ் பண்ணுவீங்க, கவனிச்சிருக்கீங்களா? டீச்சர்கிட்ட போய் பேசும்போது என்ன பேசுகிறீங்க நீங்கள்? நான் சொன்னால் அவன் கேட்க மாட்டான், நீங்கள் சொன்னால் கேட்பான். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த டீச்சர் சொன்னாலும் கேட்க மாட்டான்னு நம்ம முடிவுக்கு வந்துடுவோம். ஏன்னா டீச்சரும் அவனும் இப்போ ரொம்ப நோன் பர்சன் ஆகிட்டாங்க. அதனால் டீச்சர் சொன்னாலும் கேட்காத ஒரு பக்கம் வந்துடும். இப்போ வந்து புது டீச்சர், புது ஸ்கூல், புது இன்ஸ்டிடியூஷன், புது சூழ்நிலைகளை தேடுவோம். நம்ம வந்து நம்ம அப்பா வந்து நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க, கேட்க மாட்டோம். ஆனால் ஹோட்டலில் நம்ம உட்காந்துருக்கிறதுக்கு எதிரில் யாரோ ஒருத்தர் உட்காந்துருப்பார். அவர் நம்மக்கிட்ட பேசும்போது இந்த அப்பா சொன்ன அதே வாசகத்தை அவர் சொல்லுவார். ரொம்ப சீரியஸாக கேட்டுக்குவோம். மிக மிக பெரிய விஷயம். ஏன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் பர்த் வந்து அன்னோன்ட்ட தான் நடக்கும். நீங்கள் நோன் வர 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 நம்ம வந்து ப்ராக்கெட் பண்ணிட்டே வருவோம். அவங்கள வந்து இப்படி 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 இப்படின்னு ப்ராக்கெட் பண்ணிட்டே வந்து அப்புறம் கடைசியில் வந்து அவங்கள விட்டுட்டு அடுத்ததுக்கு போவோம். இதுதான் மனித வாழ்க்கையும் யதார்த்தமும் இதுதான். இது வந்து சாதாரண விஷயம் அல்ல, மிகப்பெரிய விஷயம். அன்னோன்ட்ட வந்து பேசுறது, அன்னோன்ட்ட பேசுறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். அன்னோன்ட்ட பேசுறதுக்கு ஒரு அசாத்திய பொறுமை வேணும். அன்னோன்ட்ட பேசுறதுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, அன்லிமிட்டெட் கியூரியாசிட்டி வேணும். அன்லிமிட்டெட் கியூரியாசிட்டிலேயே ஒரு அன்லிமிட்டெட் கியூரியாசிட்டி. அங்கே என்னமோ இருக்கும், அங்கே ஏதோ இருக்கும், அங்கே என்னமோ இந்த பர்சன்ட்டை இருக்குது, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு போய் பேசுறது இருக்குல்ல. அன்னோன் பர்சன் ஒருத்தட்ட 1/2 hour 20 minutes 30 minutes பேசுறது இருக்குல்ல, தட் இஸ் ஈக்குவல் டு ரீடிங் எ புக். ஸோ 100 days 100 books ரீட் பண்ணுறதுக்கு சமம் அது. ஸோ அன்னோன், யாரெல்லாம் அன்னோனோ அவங்கெல்லாம் பேசுகிற விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய விஷயங்களாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் எனக்கு சொல்கிற மாதிரியாங்க சார் இருக்கலாம். நான் உங்களுக்கு அன்னோனாக இருந்தேன்னா நிச்சயமாக நான் ஒன்றும், நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய ஃபாதர், மதர், கிராண்ட்ஃபாதர், கிராண்ட்மதர், டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், சொசைட்டி, உங்களுக்கான அனுபவங்கள், இதெல்லாம் சொல்லாததையா நான் சொல்கிறேன்? கண்டிப்பாக கிடையாது. சொல்கிற விதம் வேணால் வேறு மாதிரி இருக்கலாம் நான் சொல்கிறதில்ல. ஆனால் இதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, தெரிந்த மனிதர்கள், நமக்கு தெரிந்த மனிதர்கள் அவங்க சொன்னாங்க அப்படின்றதுனால நாம் அதை விட்டுறோம், அதை நம்ம எடுத்துக்கிறது இல்லை. இப்போ வந்து நமக்கு தெரிந்த மனிதர்கள்னாலும் ஈவன் இன் ட்ரெயின், பஸ், ரயில் ஸ்நேகம்ன்றது ரொம்ப ஃபேமஸ் ஆனது அதனால தான். அன்னோன், ட்ரெயினில், பஸ்ஸில், பொது இடங்களில், இப்போ ஒரு டீ கடையில் போயிருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நார்மலாக ஒரு டீ கடைக்கு போனால் என்ன நடக்குது? போகிறோம், காஃபி சாப்பிடுவோம், வந்துடுவோம். ஆனால் போய் அங்கே யாரோ பக்கத்தில் இருப்பாங்க, அவர் ஏதோ பேசுவார். அவர் பேசுகிறத கவனிக்கும் போது நமக்கு அவர்கிட்ட பேசுகிறதுக்கான வாய்ப்பு வரும், ஆனால் கவனிக்க மாட்டோம். செல்ஃப் மோட்லேயே போயிட்டு வருவோம், அப்படியே போயிட்டு அப்படியே வந்துடுது. ஜவஹர் கிருஷ்ணன் சாராவே போயிட்டு ஜவஹர் கிருஷ்ணன் சாராவே வர்றதுக்கு ஏன் போகணும்? எம்கேஎம் ஸ்ரீதர் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவர் எம்கேஎம் ஸ்ரீதரை வந்து ஸ்ரீதராகவே போயிட்டு எம்கேஎம் ஸ்ரீதராகவே வரல. அவர் போகிறப்பவே எம்கேஎம் ஸ்ரீதர்னு ஒரு தூக்கி உடச்சி மிதித்து அதை சுக்குநூறாக உடச்சிட்டு தான் வெளியில் போகிறார். ஏன்னா அப்படி உடச்சா தான் அன்னோன்ட்ட போய் பேச முடியும் உங்களால். நாம் பொதுவாக அன்னோன்ட்ட எப்போ பேசுவோம்னா, காரணம் காரியம் ஆகணும்னா போய் பேசுவோம். கரெக்டாக? நமக்கு ஏதாவது ஆகணும் அப்படின்னா போய் அன்னோனை பார்த்து நல்லா இருக்கீங்களா சார் அப்படின்னு ஆரம்பிப்போம். ஏன்னா நமக்கு ஏதோ ஆகணும், அதுக்காக போவோம். இப்போ எம்கேஎம் ஸ்ரீதர் போகிறது அவருக்கு எதுவும் ஆக வேண்டியதில்லை.
அவங்கள்ட்ட இருந்து ஏதோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு போகிறார். வேற ஒன்றும் அவர் அவர் பண்ணுறதுனுடைய மிகப்பெரிய விஷயம் வந்து அங்கே என்னமோ போய் தெரிஞ்சுக்கணும். ருக்குமணி மேடம் எழுதியிருக்காங்க பாருங்கள் சார், உங்கள் வீடியோவை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை, ஆனால் ப்ரொஃபைல் லாக் பண்ணி வச்சுருக்கீங்க. கேப்டன் வேறு அப்பப்போ பார்க்க சொல்கிறாரு. ஜவஹர்கிருஷ்ணன் சார் இந்த மாதிரி எனக்கு மெசேஜ் போட்டு திட்டுறாங்க, நீங்கள் சொல்கிறீங்க அவர் ஜவஹர் சார் வந்து ப்ரொஃபைலை வந்து லாக் பண்ணி வச்சுருக்காரு. ப்ரொஃபைலை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விடுங்க, மக்கள்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. யா, இப்போ இந்த அன்னோன்ட்ட போய் பேசுறது அப்படின்றது ஏன் ஸ்பிரிச்சுவல் பர்த் அப்படின்னு சொல்கிறோன்னா, அவருக்கும் உங்களுக்குமான கமிட்மெண்ட் எதுவும் இல்லை. நான் கமிட்டட், எந்த விதமான கமிட்மெண்ட்டும் இல்லாத இடங்களில் தான் லேர்னிங் அழகாக நடக்கும். கரெக்டாக இல்லையா? ஒரு கமிட்மெண்ட்லாம் போட்டு இப்படி அப்படி இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் போடுற இடத்துல கண்டிஷன்ஸ் நிறையவாயிடும். 5 PM லைவ் வந்து ஏன் ஹிட்டு? நான் கமிட்டட். நான் உங்களுக்கு எதுவும் கமிட் பண்ணிக்கல, நீங்கள் எனக்கு எதுவும் கமிட் பண்ணிக்கல. போத் சைட்ஸ், when both sides don't commit anything, it happens. நான் என்னோட அகாடமியை பொறுத்தளவு அதில் ஸ்ட்ராங்காக வச்சுருக்கேன். எந்த விதமான கமிட்மெண்ட்டும் இருக்கணும். கமிட்மெண்ட்னா செல்ஃப் கமிட்மெண்ட் தான் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எது வேணாலும் எடுத்துக்கலாம், நான் எனக்கு எது வேணாலும் எடுத்துக்குவேன். இங்கே ஒரு லேர்னிங் நடக்குது, அவ்வளோதான். யாருக்கு என்னென்ன, இங்கே பிளேட்டில் வந்து நிறைய பதார்த்தங்களை வைக்கிறோம், யார் என்னென்ன எடுக்கணுமோ எடுத்துங்க, அவ்வளோதான். ஸோ இந்த மோடு வந்து உங்களை வந்து உங்களோட ஸ்பிரிச்சுவல் பர்த்தை வந்து ரொம்ப யதார்த்தமாக, ரொம்ப ப்ராக்டிக்கலாக, உங்களை அறியாமலேயே ஆனால் உங்களுக்குள்ளே நீங்கள் உடைஞ்சு அடுத்த லெவலை நோக்கி போகிறது அப்படின்றது நோக்கி இழுத்துட்டு போகும். ஸோ இந்த அன்னோன் பர்சன்ட்டை பேசுகிறது, அஃப்கோர்ஸ் இப்போ COVID-19 டைமில் பேசுகிறப்போ கொஞ்சம் ஒரு ஒரு 3 அடி தள்ளி இருந்து பேசுகிறதுன்றது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. மற்றபடி ஆனால் பேசலாம், பேசவே கூடாதுன்றதுலாம் ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக பேசலாம். இந்த மோடுக்கு ரெடியா? ஸோ 4th ரூல் அண்டர்ஸ்டுட்டா? இப்போ ஸ்பீக்கிங் டு அன்னோன் இஸ் தி 4th ஸ்பிரிச்சுவல் என்லைட்டன்மெண்ட். பர்த். இப்போ அந்த 4th ரூல் வந்து போட்டுடுறேன், அதுக்கப்புறம் 5th போகலாம். ஆர் வி கிளியர்? 4th இதில் கிளியரா? 4th இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஹவ் யூ ஃபீல்? இன்றைக்கி 2 பண்ணியிருக்கீங்க இதுவரை. இந்த 2ம் என்ன பண்ணுது உங்களுக்குள்ளே என்னமோ சில கேள்விகள்லாம் உருவாக்குதா? எதிர்பார்ப்பே இல்லா ஒரு புன்னகை, மிக அழகானது, சொற்கள் இன்னும் பேரழகானது. கரெக்ட். Speaking to unknown is the 4th spiritual enlightenment / birth. இதை நீங்கள் மனசில் வச்சுக்கலாம். ஐ ஹோப் இட் ஹெல்ப்ஸ். உதவியாக இருக்குமா? ஐம் டூயிங் வெரி குட். ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் பர்த்தை நோக்கி நீங்கள் நகர ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. 4th இஸ் அன்எக்ஸ்பெக்டட், மேக்ஸ் இட் மோர் இன்ட்ரெஸ்டிங். அன்னோன்கிட்ட பேசலைன்னு வைங்களேன், என்ன நடக்கும்? நெட் ரிசல்ட்டு நீங்கள் என்னவாவோ தொடங்கி வாழ்க்கையில் அதுவாவோ முடிஞ்சிருவீங்க. என்னவா தொடங்குறீங்களோ அதுவாகவே அப்படியே முடிஞ்சிருவீங்க லைஃப்பில். அதான் நடக்கும். யூ ஸ்டார்ட் வித் எக்ஸ் அண்ட் எண்ட்ஸ் வித் எக்ஸ். வேறஸ் அன்னோன்ட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா யூ ஸ்டார்ட் வித் எக்ஸ் அண்ட் எண்ட்ஸ் வித் X1, X2, X3, X4, X5, X6. ட்ராவலர்ஸ்லாம் அதனால தான் வந்து அவங்கள்ட்ட அந்த ஒரு ஈஸ்ன்னுவாங்க, ஒரு ஃப்ரீடம் இருக்கும். விஷயங்களை வந்து ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிற பக்குவம் வரும். ட்ராவலர்ஸ்க்கு வந்து கேஷுவலாக அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. ஆப்வியஸாக ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் அன்னோன்ட்ட தான் பேசி ஆகணும்.
ஸோ ட்ராவல் மோட் வந்து இதில் ரொம்ப முக்கியமானது. ஓகே ஓகே உமா மேடம் வந்து நாட் வெரி கிளியர் அப்படின்னு போடுறீங்க. அதுதானா? நாட் வெரி கிளியரா? நோ சேஞ்ச். செக்கு மாடு கரெக்ட். டுடே ஐ மெட் அ பர்சன் லைக் திஸ் இன் ஏர்லி மார்னிங். ஓகே, ஹீ இஸ் அரவுண்ட் 70. வெரி குட். பார்ப்போம், இதை கேட்போம். Retired bank manager. He himself introduced to me, and while in my walk discussed about old banking system to new banking system. Last he told, மனுஷங்க முக்கியம் இல்லையாம்மா. யா, திஸ் லைன், திஸ் அந்த மனுஷங்க முக்கியம் இல்லையாம்மா அப்படின்ற அந்த ஒரு லைன் இருக்குல்ல, அதுதான் சொல்கிறேன். இந்த ஒரு லைனை வந்து ரொம்ப that gives us something else. அதுவும் அன்னோன்றிருந்து வரும் பொழுது that has all the ஸோ ஸ்ரீதர் சார், வாழ்த்துக்கள். ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்த் வந்து உங்களுக்குள்ள ஆல்ரெடி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. மீதியெல்லாம் ஆல்ரெடி நடந்துட்டுருக்கான்றது எனக்கு தெரியல, பட் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வாழ்த்துக்கள். இப்போது 5th ஸ்பிரிச்சுவல் என்லைட்டன்மெண்ட் அண்ட் பர்த், அதை நோக்கி போகிறோம். இப்போது இந்த 5th பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நான் வந்து இங்கே ஒரு சில விஷயங்களை சொல்லணும். இப்போ நாம் யாரையாவது மனிதர்களை பார்த்தோன்னா அவங்கள பார்த்ததும் வாட் அ கோயின்சிடென்ஸ் சார். எஸ், அஃப்கோர்ஸ். நீங்கள் காலையில் பண்ணியிருக்கீங்க, ஈவினிங் அது வருது. நாம் மனிதர்களை பார்க்கும் பொழுது நம்மை அறியாமல் அவங்கள பற்றிய ஒரு முடிவுக்கு வருவோம். நம்மை அறியாமல் ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். அந்த முடிவுக்கு வந்துட்டா அவங்கள்ட்ட ரொம்ப பேசுவோம், இல்லைன்னா பேச மாட்டோம். இது நடந்துடும். இதுக்கு பேர் ஜட்ஜ்மெண்டல். மனுஷங்களை பார்த்ததும் நமக்குள்ளே இங்கே ஏதோ ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். தட் இஸ் ஜட்ஜ்மெண்டல். தட் இஸ் கால்டு ஜட்ஜ்மெண்டல். இது தெரிந்த மனிதர்கள்ட்டையும் உண்டு, தெரியாத மனிதர்கள்ட்டையும் உண்டு ஜட்ஜ்மெண்டல். இப்போ போன இதில் வந்து தெரியாதவங்கள்ட்ட பேசணும்னு பேசணும். ஆனால் இப்போ வேற ஒன்று பேச போகிறோம். அந்த ஜட்ஜ்மெண்டல் நார்த்தில் நான் ட்ராவல் பண்ணும்போது, பிரேமா வெங்கடேஷ் மேடம், இந்த மாதிரி தெரியாத மனிதர்கள் எனக்கு வந்து டஃபஸ்ட்டு சுச்சுவேஷன்ஸில் தங்கிறதுக்கு வீட்டில் இடம் கொடுத்துருப்பாங்க, ஃபுட்டு கொடுத்துருப்பாங்க, தலையில் கை வச்சு ப்ரே பண்ணுவாங்க. அங்கே நியரஸ்ட் இருக்கிற ஒரு டெம்பிளுக்கு என்னை கூட்டிகிட்டு போய் அங்கே அவங்க ஏதோ அந்த மந்திரங்கந்திரம்லாம் சொல்லி கையில் ஏதாவது இது மாதிரி கட்டி விடுவாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப நேச்சுரலாக நடக்கும். எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. நோ கண்டிஷன்ஸ். க்யூவில் நின்று முதல்லையே வந்து டோக்கன் வாங்கி நைட்டெல்லாம் காத்து கிடந்து காலையில் போய் தரிசனம் பண்ணுறது, அந்த வேலையெல்லாம் இல்லை. அவங்களுக்குன்னு ஒரு கடவுள் இருக்கும். அது வீட்டுக்குள்ளே இருக்கும், இல்லை வயலுக்கு பக்கத்தில் எங்கேயோ இருக்கும், இல்லைனா ஏதோ ஒரு மரத்துக்கு கீழே ஒரு சின்ன கடவுளாக என்னமோ ஒன்று இருக்கும். அங்கே கூட்டிகிட்டு போய் வாழ்த்தெல்லாம் பண்ணி மந்திரங்கள்லாம் பேசி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி. இப்போ நம்ம இதுக்கு வந்துடுவோம், ஜட்ஜ்மெண்டல். இந்த ஜட்ஜ்மெண்டலில் ஒரு சிக்கல் இருக்குது. நம்ம மனிதர்களை பார்த்ததும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறோம் இல்லையா? அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. சரியாகவும் பண்ணிடுவோம், தவறாகவும் பண்ணிடுவோம். அப்போ இந்த ஜட்ஜ்மெண்டலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நாம் வேறு ஏதோ பண்ண வேண்டியிருக்கு. அதுதான் 5th ஸ்பிரிச்சுவல் என்லைட்டன்மெண்ட் / birth. The 5th way of attaining spiritual birth. இந்த ஜட்ஜ்மெண்டலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நாம் ஒன்று பண்ணணும். பண்ணிட்டு தான் அப்புறம் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரணும். பொதுவாக அதை பண்ணுறவங்கள எல்லாருக்கும் பிடிக்கும். அதை பண்ணாதவங்களை
பிடிக்காது, வேறு ஏதோ யோசிச்சுருவோம். இப்போ அது என்னன்னு பார்த்துருவோமா? உங்களால் கெஸ் பண்ண முடியுதா அது என்னன்னு? ஜட்ஜ் பண்ணுறோம்ல, அந்த ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னமோ ஒன்று பண்ணணும். பண்ணிட்டு தான் அப்புறம் தான் ஜட்ஜ் பண்ண வரணும். அந்த ஒரு விஷயத்தான் அடுத்த ஸ்பிரிச்சுவல் பர்த்துக்கான வே. 5th, உங்களால் ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? இல்லை, ஸ்மைல் சொல்லிட்டீங்க. அந்த ஸ்மைல் வந்து இப்போ நான் ஏதோ பண்ணணும்னு சொன்னேன்ல, அது இருந்தால் தான் ஸ்மைல் வரும், இல்லைன்னா வராது. ஸ்மைல் வந்து எக்ஸ்டர்னல், நீங்கள் முகத்தில் இருக்கிறத சொல்கிறீங்க. அதுக்கு ரூட் காஸ் ஒன்று இருக்குது உள்ள, அதை நம்ம பேசிகிட்டு இருக்கேன். லவ், கவனிப்பு, ஓகே, நான் போடுறேன். எம்பத்தி, கவனிக்கணும். ஓகே, எம்பத்தி கவனிக்கணுன்றதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது. நீங்கள் கவனிக்கணும்னா அது வந்து கவனிக்கணுன்றது வெளியில் ஆக்ஷன். இந்த ஆக்ஷனுக்கு ஒரு ரூட் இருக்கும். அந்த ரூட் என்ன அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நான் போடுறேன். ஓகே, காம்னஸ். சுஜிதா சரவனுக்கு கொஞ்சம் கிட்ட வந்திருக்கீங்க. காம்னஸ் கொஞ்சம் கிட்ட வந்திருக்கீங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பீப்புள் அப்ரிஷியேட்டட் மீ ப்ரீ-ஜட்ஜ்மெண்டல் காஸ் ஆஃப் மை ஹெட் ஸ்கார்ஃப். அதான் பிரச்சனை. அதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணணும்னு சொல்கிறது இப்போ நான் அதை பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் போட்டேன். இதை கவனிங்க. 5th பாயிண்ட் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு அது டிஸ்பிளேல வரும். 5th பாயிண்ட். First, non-judgmental. If required, judgmental is the 5th. Non-judgmental-ஆ பார்க்கணும். நான்-ஜட்ஜ்மெண்டலாக பார்த்தா தான் சிரிப்பு வரும். நான்-ஜட்ஜ்மெண்டலாக பார்த்தா தான் லவ் வரும். நான்-ஜட்ஜ்மெண்டலாக பார்த்தா தான் மனிதாபிமானம் வரும். நான்-ஜட்ஜ்மெண்டல், எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல் அந்த நிகழ்வை, அந்த மனிதர்களை நீங்கள் பார்க்க முடியுது அப்படின்னா உங்களால் சிரிக்க முடியும், உங்களால் அவங்களுக்கு உதவ முடியும். நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுற அடுத்த கணம் அது வந்து ஒன்று பேர்டனாக மாறிடும். உனக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சி தானே பண்ணேன் அப்படின்னு அந்த ஜட்ஜ்மெண்ட் எப்போ வருதோ அப்போவே முடிஞ்சுது. ஒன்று பேர்டனாக மாறிடும், இல்லைன்னா எக்ஸ்டசின்னு வாங்க. உங்களை வந்து பாராட்டுறதுல அப்படியே 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 இன்னும் பாராட்டு வேணுன்றது அதை நோக்கி போயிடுவோம். நான் ஜட்ஜ்மெண்டல் ஸ்பிரிச்சுவல் பர்த்துக்கான ஒரு எக்ஸலண்ட்டான ஸ்பேஸ் இது. நான் ஜட்ஜ்மெண்டல், யாரையும் எந்த இடத்துலையும் எதற்காகவும் எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் பண்ண வேண்டாம். நான் ஜட்ஜ்மெண்டலில் வாழ்ந்து பாருங்கள், பெரிய விடுதலையாக இருக்கும். யூ ஆர் இன் கம்ப்ளீட் ஃப்ரீடம். நான் ஜட்ஜ்மெண்டல். அவர் யாராக வேணா இருக்கட்டும், எந்த ரேஸால் வேணா இருக்கட்டும், எந்த ஜாதியாக இருக்கட்டும், எந்த மதமாக இருக்கட்டும், உள்ளே இருக்கட்டும், லோக்கலாக இருக்கட்டும், வெளியூராக இருக்கட்டும், என்னமாவோ இருந்துட்டு போகிறாங்க. நோ ஜட்ஜ்மெண்ட் அட் ஆல். பணக்காரன், ஏழை, எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் கிடையாது. அவங்கள ஜஸ்ட் பார்க்குறேன், அவ்வளோதான். நான் ஜட்ஜ்மெண்டல். ஜட்ஜ்மெண்டல்னா ஒரு முடிவு பண்ணுறது. நான் ஜட்ஜ்மெண்டல்னா எந்த விதமான முடிவும் இல்லாத ஒரு பார்வை. இப்போ சாராபானு பற்றி அன்னைக்கு ஏதோ பேசுகிறாங்க அப்படின்னா உடனே ஒரு ஜட்ஜ்மெண்ட் இப்படி ஆயிருக்கும் அப்படின்றது இல்லை. நான் ஜட்ஜ்மெண்டலாக ஒரு பார்வையை பார்த்தா ஈஸியாக பேச முடியும். நான் ஜட்ஜ்மெண்டலாக பீப்புளை நீங்கள் அணுக ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் ரொம்ப ரொம்ப அவங்க கூட அது என்ன சொல்கிறது, ரொம்ப அந்த மெர்ஜ் வந்து ரொம்ப கேஷுவலாக நடக்கும். நீங்கள் எஃபர்ட்டே போட வேண்டியதில்லை. நானும் அவர்கிட்ட பேசுகிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் அப்படின்றது எவ்வளோ பெரிய ஜட்ஜ்மெண்ட். இது பேசணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க முதல்லையே, அது ஒரு ஜட்ஜ்மெண்ட் தானே. நான் ஜட்ஜ்மெண்டல் அது நடக்கும். அங்கே ஏற்கனவே ஒன்று சொன்ன மாதிரி ட்ரஸ்ட், அது எப்போ நடக்கணுமோ நடக்கும். இவர்கிட்ட நம்ம பேசணுன்றதா பேசுவோம், அது வேற. முதல்ல நான் ஜட்ஜ்மெண்டலாக பார்ப்போமே. இப்போ நீங்கள் உங்களுக்கு நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் பொது ஆளாக இருக்கிறதுனால சொல்கிறேன். இவருக்கு என்ன வயசு இருக்கும்? ஒரு 40 வயசு இருக்குமா, 45 இருக்குமா? மீசை ஏன் இப்படி வச்சுருக்காரு? இவருக்கு வேறு என்ன வேலை? காலையிலையும் சாயந்தரமும் ஏன் அதை பேசிகிட்டே இருக்காரு? இதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்குமோ? இப்படியெல்லாம் போயிட்டீங்கன்னா யதார்த்தமாக கண்ணில் என்ன இருக்கோ அது தெரியாமல் போயிடும்.
வாட் இஸ் அவைலபிலிட்டி? அவைலபிலிட்டி, தெர் இஸ் அ பர்சன், அவர் என்ன பண்ணுறாரு, என்னமோ இந்த மாதிரியான COVID-19 டைமில் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறார். தட்ஸ் இட், அவ்வளோதான். இதில் ஏதாவது ஜட்ஜ்மெண்ட் இருக்கா? நோ, நான் ஜட்ஜ்மெண்டல், தட்ஸ் இட். அண்ட் ஹீ சேஸ் சம்திங். அதில் நமக்கு ஏதாவது வேணும்னா எடுத்துக்கலாம், வேண்டாட்டி விட்டுடலாம். கவனிங்க, வேணும்னா எடுத்துங்க, வேண்டாட்டி விட்டுருங்க. நான் ஜட்ஜ்மெண்டல். அகெயின் நோ ஜட்ஜ்மெண்ட் அட் ஆல். ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா? கண்டிஷன்ஸ் அப்ளை. இப்படி வரணும், அப்படி வரணும். நோ. யாராவது இந்த சேலஞ்சஸ்லாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஏன் எடுக்கலன்னு நான் கேட்கறதே இல்லை. சேலஞ்ச் எடுத்துக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணுவோம். எடுத்துக்காது அவங்கவுங்களுடைய பிரியம். அகெயின் நான் ஜட்ஜ்மெண்ட். நான் ஜட்ஜ்மெண்டல் வந்து ஒரு எக்ஸலன்ட் ஸ்பேஸ். ஒரு ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் வந்து உள்ள புதுசாக பிறக்கிறதுக்கு மீண்டும் மீண்டும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் நான் ஜட்ஜ்மெண்டல். இப்போ நான் வேறு மாதிரி சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். வீட்டில் யார் கூடவோ உங்களுக்கு வருத்தம் அப்படின்னா என்ன? ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டீங்க, கரெக்டா? நீங்கள் ஒருத்தவங்களோட பேசலை அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ரீவியஸாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டீங்க. இப்போ அவங்க திரும்ப வந்து பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் இந்த ப்ரீவியஸ் ஜட்ஜ்மெண்ட்டோடு அவங்கள பார்த்தீங்கன்னா பேச மாட்டீங்க. ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட பேசலை, நீங்கள் அவங்கள்ட்ட பேசாமல் இல்லை, உங்கள் ஜட்ஜ்மெண்ட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, அவ்வளோதான். ஆனால் ஒரு தடவை ஜட்ஜ் பண்ணிட்டீங்க, ரைட்டை விட்டுருங்க. இப்போ ஆனால் ரெண்டாவது தடவை வரும்போது நான் ஜட்ஜ்மெண்டலாக பார்த்தீங்கன்னு வைங்களேன், உங்களால் பேச முடியும். டசன்ட் மீன் தட் ஏற்கனவே இருக்கிற ஜட்ஜ்மெண்டெல்லாம் மறந்துடுங்கன்னு சொல்லவே இல்லை. உங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை, இருக்கட்டும். ஆனால் உங்களை நோக்கி வரும் பொழுது யதார்த்தமாக உங்களால் பேச முடியுதுன்னு வைங்களேன், தட் இஸ் நான் ஜட்ஜ்மெண்டல். எந்த விதமான குழப்பமும் இல்லை, யதார்த்தமாக பேசணும். பழைய லெசன் வந்து உள்ளே இருக்குது, அது இன்னும் மாறலை, அது வேற. ஆனால் நான் உங்களை எப்பவும் போல தான் பார்க்கணும். ஐ see you as what you are, what we are, what we both are, அப்படி தான் பார்க்கணும். ஸோ நான் ஜட்ஜ்மெண்டல் ஸ்பிரிச்சுவல் growth. இந்த ஸ்பிரிச்சுவல் பர்த்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அப்படின்றது வந்து நான் ஜட்ஜ்மெண்டலாக தான் நான் சொல்வேன். நீங்கள் நான் ஜட்ஜ்மெண்டலுக்கு ரெடி ஆகிட்டீங்கன்னா ஐ திங்க் you are capable of doing anything. You are capable of doing anything. You are capable of doing anything. மூணாவது தடவை அந்த வார்த்தையை சொல்கிறேன். You are capable of doing anything. எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் எங்கேயும் எதுவும் போயிட வேண்டியதில்லை. COVID-19 வந்துருச்சா, போச்சு, வாழ்க்கையே எப்படி ஆக போகுது? ஜட்ஜ்மெண்டல். நான் ஜட்ஜ்மெண்டல் வந்திருக்கு, நேச்சர் இருக்குது, எனக்கு நல்லது தான் பண்ணும், டன். நான் ஜட்ஜ்மெண்டல். For the past 2 days, my dad is talking to me freely, happily. Thank you, bro. Good. That's it. Non-judgmental will take you to next level. ஒருத்தங்களை பற்றி ஒரு முடிவு பண்ணிட்டீங்க, ஆனாலுமே அவங்கள்ட்ட நீங்கள் எப்பவும் போல் பேச முடியுது அப்படின்றது வந்து இட்ஸ் அது ஸ்பிரிச்சுவல் பர்த். அது மாஸ்க் போட்டுட்டு இருந்தாலும் மனசுக்கு போட்ட மாஸ்க் கழட்டிடணும். Okay, the last sixth point for spiritual enlightenment and birth. Sixth point இப்போ பண்றேன். What is the difference between soul and mind? In my view, Rati Rajesh, there are three things. பாடி, மைண்ட், சோல்னா நம்ம இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிக்கிறோம். ஒன்று பாடி, அதில் பிரெயின் இருக்குது. இந்த பிரெயினோட ஆக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆக்ஷன்ஸை வந்து நாம் வந்து ஜட்ஜ் பண்ண முடியல. அதுக்கு தான் அறிவு சார்ந்ததாக சொல்கிறேன். அதுக்கு தான் மனசு, சோல், ஆன்மா, கடவுள் இது எல்லாத்தையும் கொண்டு வரோம். நம்மளால் அதை ஜட்ஜ் பண்ண முடியல. அதாவது நம்மளோட பிரெயினோட கெப்பாசிட்டியில் ரொம்ப லீஸ்ட் பர்சன்டேஜ் தான் நம்ம யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதுக்கே நம்ம சுப்பீரியர் பீயிங்ஸாக இருக்கிறதா சொல்கிறாங்க. நம்ம பிரெயினோட 100% நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோன்னு வைங்களேன், நாம் வந்து நினச்சி பார்க்கவே முடியாத லெவலுக்கு என்னென்னமோ பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்கள் கேள்விக்கு வரேன்.
அந்த நினச்சி பார்க்கவே முடியாத என்னென்னமோ பண்ணியிருப்போன் இருக்குல்ல, அதுக்கு தான் வந்து சோல், மைண்டு, கடவுள், நிறைய பேர்லாம் வச்சுக்கிறோம். நம்ம கண்ணில் விசிபிளாக இருக்கிற விஷயம் என்ன? பாடி. சோல், மைண்ட் இதெல்லாம் விசிபிளாக இருக்கா அப்படின்னா இல்லை. இந்த பாடி இட் ஃபங்க்ஷன்ஸ் வித் பிரெயின். பிரெயினுடைய நியூரோ நெட்வொர்க்கில் பழைய மெமரிஸில் எக்ஸ்பீரியன்ஸஸாக இருக்கிறத வச்சு அது ரியாக்ட் பண்ணுது, அவ்வளோதான். இதுதான் ரியாலிட்டி. இதை தாண்டி மீதி இருக்கிறதெல்லாம் ப்ரீ சப்போசிஷன்னு வாங்க. நீங்கள் கடவுளை ப்ரீ சப்போஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்கிறேனே, நேச்சர் வந்து என்னை காப்பாற்றணும், அதுவும் ப்ரீ சப்போசிஷன் தான். நேச்சர் வந்து என்கிட்ட சொல்லிச்சா என்ன? உங்கள்கிட்ட சொல்லிச்சா என்ன? கிடையாது. அப்போ அது மாதிரி ஆன்மான்னு ஒன்று இருக்கிறதா நம்ம நினச்சிக்கலாம், சோல்னு இருக்கிறதா நினச்சிக்கலாம், மைண்டுன்னு ஒன்று இருக்கிறதா நினச்சிக்கலாம். இது எல்லாமே இன்விசிபிள். விசிபிளாக இருக்கிறது ஒன்று தான், பாடி, அதில் பிரெயின் இருக்குது. தட்ஸ் இட். ஸோ இந்த கிளாரிட்டி எப்பவுமே வச்சுக்கிறது நல்லது. பார்த்துங்க. ஹவு டு அப்ளை நான் ஜட்ஜ்மெண்டல் மோட் டு நோன் பீப்புள். எஸ், இப்போ நோன் வந்து இம்ரானா மேடம் கேட்டிருக்க கேள்வி. நோன் வந்து கிளாஸிஃபிகேஷனில் ப்ராக்கெட்டில் வச்சுக்கோங்க. நோன் அது இருக்கட்டும், தெரிஞ்சவங்க தான். இப்போ நான் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்குறேன். அப்பாவை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? அப்பாவை பற்றி, அவங்களோட அப்பாவை பற்றி எல்லாமே தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரிஞ்ச வரை இருக்கிறத தானே நோன்றீங்க. தெரியாததும் இருக்கலாம் அப்படின்றது தான் நான் ஜட்ஜ்மெண்டல். அங்கேயும் என்ன இருக்குது? இன்னும் அப்பாவை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியதே நிறைய இருக்குது. இன்னும் அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குது. அம்மாவோட கனவுகள் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் வளரும்போது அவரோட கனவுகள், அப்பாவோட கனவுகள், எந்தெந்த கனவுகளெல்லாம் அவர் போட்டு புதைச்சாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் என்னவா ஆகணும்னு நினச்சதெல்லாம் விட்டுட்டாருன்றது உங்களுக்கு தெரியுமா? known is limited, unknown is huge. ஸோ நீங்கள் நோன் பீப்புள்னு சொல்கிறதே தப்புன்றேன். நோன் பீப்புள்ன்றது கொஞ்சம் தெரியும். நம்ம எக்ஸ்பீரியன்ஸுக்கு பார்த்ததை வச்சு நம்ம இதுதான் அப்பான்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்பாவோட அன்னோன் சைடு வந்து ஹியூஜாக இருக்கும், எக்கச்சக்கமாக இருக்கும். அந்த அப்பாவோட அன்னோன் சைடு இருக்கு இல்லையா, அதை தான் வந்து நான் ஜட்ஜ்மெண்டலாக இருந்தால் தான் நீங்கள் அதை போய் பார்க்க முடியும். இல்லைன்னா என்ன சொல்லுவீங்க? எனக்கு தெரியாத அவங்கள பற்றி எப்படின்வோம். இருக்கிறதுலே ரொம்ப ஒஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுன்னு நான் அதை தான் சொல்லுவேன். நகைச்சுவைக்கு அதை சொல்லலாம், உங்களை பற்றி எனக்கு தெரியுங்க அப்படின்னு நகைச்சுவைக்கு சொல்லலாம், அவ்வளோதான் அதுக்கு வேல்யூ. ஆனால் முடிவே எடுக்கிறோன்னு வைங்க, உங்களை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு எடுக்கிறது இருக்குல்ல, அதை விட ஒஸ்ட் எதுவும் இல்லை. ஸோ யூ டோன்ட் நோ, வி டோன்ட் நோ. நம்மளை வளர்த்த நம்ம கூடவே இருக்கிற அப்பாவை பற்றியே நமக்கு தெரியலையே, மற்றவங்கள பற்றி என்ன தெரியும்? அம்மாவை பற்றியே நமக்கு தெரியலையே, மற்றவங்கள பற்றி நமக்கு என்ன தெரியும்? சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், எல்லாரை பற்றி நமக்கு எல்லாம் தெரியுமா என்ன? கிடையவே கிடையாது. நாம் உயிரோடு தானே சார் இருக்கோம். அந்த உயிரைத்தானே ஆங்கிலத்தில் ஸ்பிரிட்டுன்றோம். நாம் உயிரோடு இருக்கிறதுக்கு வந்து சயின்ஸை பொறுத்தளவு ஒரே ஒரு பேர் தான், தட் இஸ் லைஃப் அண்ட் டெத். லைஃப் அண்ட் டெத், இதுதான் ரியாலிட்டி நம்மளை பொறுத்தளவு. இன்னும் டெத்துன்றது கூட நாம் வச்சுக்கிட்ட பேர். லைஃப், நோ லைஃப், அதுதான் வந்து சயின்ஸில் சொல்லுவாங்க. இட் ஹேஸ் நோ லைஃப், அவ்வளோதான் சொல்லுவாங்க. ஸோ ஒன்று லைஃப், இன்னொன்று நோ லைஃப். அந்த நோ லைஃப்க்கு நீங்கள் என்ன வேணால் பேர் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி லைஃபுக்கு நம்ம என்ன வேணால் பேர் கொடுத்துக்கலாம். ஸ்பிரிட்டுன்னு சொல்லலாம். அப்புறம் வந்து வி ஆர் ஆல் கனெக்டட்னுவாங்க. யாராவது பார்த்தோமா வி ஆர் ஆல் கனெக்டன்றதை யாராவது பார்த்தோமா? ஸோ தெரியல, அது நம்ம நிறைய பேசலாம். ஸோ இப்போ அப்பாவை பற்றி நமக்கு நோன் அப்படின்றது கொஞ்சம் தான் தெரியும், மீதி தெரியாது. அப்படின்னும் போது நீங்கள் நோன் பீப்புள்னு எப்படி முடிவு பண்ணுறீங்க? இதுதான் கேள்வி. அப்போ நீங்கள் நோன்னு சொல்கிறது எப்போவுமே ப்ராக்கெட்டில் போடுங்க. அன்னோன் இன்னும் ஹியூஜாக இருக்குது. அன்னோனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல நான் ஜட்ஜ்மெண்டலாக அணுகணும். யாரையுமே, இந்த உலகத்தில் இருக்க யாரையுமே, எந்த நிகழ்வையும். இப்போ உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பற்றி தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நோன் வந்து கொஞ்சம் தான். நோன் இஸ் லிமிட்டட், அன்னோன் இஸ் ஹியூஜ். அன்னோனை தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் நான் ஜட்ஜ்மெண்டலாக அந்த பிஸ்னஸை தெரியுதுன்னு போனீங்கன்னா ஒன்றும் கற்றுக்க முடியாது. இல்லை இன்னும் ஏதாவது இருக்கும் அப்படின்னு நான் ஜட்ஜ்மெண்டலாக போனால் தான் கற்றுக்க முடியும். ஸோ தட் இஸ் தி ஆன்சர். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு தி லாஸ்ட் பாயிண்ட்.
இது வந்து இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் பர்த்தினுடைய பார்ட் 2ல் லாஸ்ட் பாயிண்ட் இதில் கொடுத்துட்றேன். இந்த விஷயம் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருக்கும். இதில் இவ்வளவு இருக்கா அப்படின்னு யோசிப்பீங்க, ஆனால் அதில் இவ்வளோ இருக்குது. திஸ் இஸ் தி லாஸ்ட் பாயிண்ட், பாயிண்ட் நம்பர் 6 கொடுத்துருக்கேன் பாருங்க. எப்போ கடைசியாக அமைதியாக ஒரு இடத்துல நீங்கள் உட்காந்துருந்தீங்க? எப்போ கடைசியாக அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துருந்தீங்க? எப்போ கடைசியாக அமைதியாக ஒரு இடத்துல நீங்கள் உட்கார்ந்துருந்தீங்க? எப்போ கடைசியாக அமைதியாக ஒரு இடத்துல நீங்கள் உட்கார்ந்துருந்தீங்க? ஸ்பிரிச்சுவல் பர்த்துக்கான மிக மிக முக்கியமான பாயிண்ட் இது. நீங்கள் உடனே மெடிடேஷன்னு போகாதீங்க, உடனே நீங்கள் அங்கே தான் போவீங்க. நீங்கள் மெடிடேஷன்றது ஒரு ஆல்ரெடி ப்ரீ கன்ஸ்ட்ரக்டட் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பண்ணிக்கிட்டு தான் உள்ளே போகிறீங்க. மொத்தமாக எல்லாத்தையும் ரூமில் இருக்கிற லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கண்ணை மூடிட்டு உட்காந்தா என்னமோ சரின்றீங்க. நோ, நான் சொல்கிற ஸ்டேஜ் ஒன்று சொல்லட்டுமா? ஆங்கிலத்தில் அதுக்கு பேர் விட்னஸ், தமிழில் சாட்சின்னு சொல்லுவாங்க. ஒரு இடம் இருக்குல்ல, ஏதோ ஒரு இடம், ஒரு ஏரி இருக்குன்னு வைங்க. அந்த ஏரிக்கு பக்கத்தில் நீங்கள் அமைதியாக உட்காந்து அந்த ஏரிக்கு நீங்கள் சாட்சி, அந்த ஏரிக்கு நீங்கள் விட்னஸ். அவ்வளோதான். மெடிடேஷன் கிடையாது, மெடிடேஷன் கிடையாது. திரும்பவும் சொல்கிறேன், மெடிடேஷன் கிடையாது. மெடிடேஷனுக்கு நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு மெடிடேஷன் ப்ரேயர்ஸ் இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் நீங்கள் உங்களுக்குள்ள நிறைய ஒரு அவுட்கம்ஸை வச்சுக்கிட்டு செய்கிற விஷயம். அங்கே உங்களுக்குள்ள ஒரு ரெஸ்ட் இருக்காது, அன்ரெஸ்ட் இருக்கும். மெடிடேஷனில் எனக்கு வந்து நல்லா இருக்குது அப்படின்றது வந்து ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஏன்னா அங்கே ஒரு என்னமோ இருக்கும் உள்ள உங்களுக்கு. நான் சொல்கிறது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த விதமான நோக்கமும் இல்லை, எந்த விதமான அவுட்கமும் இல்லை, எந்த விதமான எனக்கு இது வேணும் அது வேணும் அந்த மனநிலையும் இல்லை. ஜஸ்ட் சிட் குவைட், அமைதியாக உட்காந்துருக்குது. வீட்டில் இருக்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜன்னல் ஓரத்தில் உட்காருவோம் நாங்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சும்மா இருத்தல், அதுதான் கரெக்டான வார்த்தை. அது ஜன்னல் ஓரத்தில் உட்காருவோம் வீட்டுக்குள்ளே இருந்தால் பொதுவாக. இல்லைன்னா சிட் அவுட் இருந்தால் சிட் அவுட்டில் உட்காருவோம். அது திறந்த வெளி பார்த்து தான் உட்காருவோம். கவனிச்சிருக்கீங்களா? இன்ஃபினிட்டி பார்த்து தான் உட்காருவோம். அல்லது இந்த மாதிரி ஆறு, ஏரி, மலை இந்த மாதிரி இடங்களில் போய் உட்காருவோம். இந்த whenever tough time comes I go to near to lakeன்றது கூட என்ன கேட்டால் அது வேண்டான்னு. நீங்கள் நல்லா இருக்கும்போதே, ஹாப்பியாக இருக்கும்போதே போய் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்களேன். சிட் குவைட். அது என்ன, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் தான் போய் அந்த அந்த ஒரு நல்ல ஸ்டேட்டை பிடிச்சிட்டு வருவீங்களா? ஏன் யதார்த்தமாக இருக்கும்போதே ஒரு சிட் குவைட். சில பேர்லாம் பண்ணுவாங்க, அதை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல. கிராண்ட் பேரண்ட்ஸ் இதை அழகாக பண்ணுவாங்க. காலையில் எழுந்த உடனே கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துருப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? 70+, 80+லாம் கவனிங்க. காலையில் எழுந்ததும் அப்படியே உட்காந்துருப்பாங்க. அந்த ஒரே ஸ்டேட்டில் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துருப்பாங்க. நோ கொஸ்டின்ஸ், நோ ஆன்சர்ஸ், நோ சர்ச், நோ ஃபைண்டிங்ஸ். அமைதியாக இருக்கிறது. தட்ஸ் இட். கண்ணை திறந்து உட்கார்ந்து இருக்கிறது வரை கரெக்டு. ஏகாந்தமாக இருக்கிறதுலாம் இல்லை, அமைதியாக இருக்கிறது. தட்ஸ் இட். பெரியவங்களை பாருங்கள், 70+, 80+, காலையில் எழுந்ததும் கொஞ்ச நேரம் அந்த ஒரு ஃபியூ மினிட்ஸ் அல்லது ஃபியூ செகண்ட்ஸ் ஏதோ நடக்கும். அவங்க டிபெண்ட்ஸ், அது இருப்பாங்க. ஏன் அது வருது அப்படின்னா, அது வந்து என்னத்தை பண்ண போகிறோம், கொஞ்சம் முதல்ல ரிலாக்ஸ் பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு யதார்த்தமாக நடந்துடும். ஹாப்பியாக இருக்கும்போது வேலை இருக்குன்னா போய் பாருங்கள். கஷ்டமாக இருக்கும்போது தான் நான் போய் விட்னஸாக உட்காருவேன்னா உட்காருங்க, அது உங்கள் பிரியம். நான் சொல்கிறது, நீங்கள் எப்பெல்லாம் எந்த விதமான அவுட்கமும் இல்லாமல் சும்மா இருக்கிறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அதில் உட்காடுறீங்கல்ல, தட்ஸ் a place for spiritual birth. That's a place for spiritual birth. Sit quiet is also non-judgmental.
சிம்பிளி. யா நான் ஜட்ஜ்மெண்டல். ஒன்றே ஒன்று வந்து அது நான் ஜட்ஜ்மெண்டல்னு ஏற்கனவே பேசினது வந்து மைண்டில் ஒரு டெசிஷன் எடுக்கிறத பற்றி. இங்கே சிட் குவைட்ன்றது ஃபிசிக்கல் ஆக்ஷன், உங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்ஷன். நீங்கள் ப்ரே பண்ணுறது நான் சொல்லலை கமலா மாமி, நான் சொல்கிறது ஜஸ்ட் ஐடில். இது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா நாம் இதை பண்ணுறதே கிடையாது. அதனால தான் நம்ம இதுக்கு எங்கெங்கேயோ போய் எதையோ டெஃபினேஷன் கொண்டு வரோம். இப்போ அவங்க வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது நான் போய் உட்காருவேன்றாங்க. நான் அதெல்லாம் பேசவே இல்லை. நீங்கள் கஷ்டத்தில் சந்தோஷத்தில் அதுக்குள்ளெல்லாம் நான் போகவே இல்லை. நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். நீங்கள் ஒரு இடத்துல எந்த ஆக்ஷனும் இல்லை, ஜஸ்ட் அ விட்னஸ். இப்போ நான் இங்கே இருக்கேன், இது ஒரு ரூம், இந்த ரூமுக்கு நான் விட்னஸாக உட்காந்துருக்கிறது, வேறு ஒரு தாட்டும் இருக்காது. இட் கேன் பி 1 minute, 2 minutes, 3 minutes, வாட் எவர் இட் இஸ். No outcome is the outcome. Time with me alone, correct. No outcome is the outcomes. எந்த அவுட்கமும் எனக்கு இல்லைன்றது தான் அவுட்கமே. அப்படி உட்கார்றது, just be there. இது வந்து ரொம்ப நேரம்லாம் இருக்க முடியாது, ஆனால் few seconds or few minutes இருக்கிறது வந்து it gives you a connect, a beautiful connect. இந்த உள்ள வந்து ஒரு ஸ்ட்ரீம்லைன் ஆகி ஒரு ஸ்டேட் வந்துடும். அந்த ஸ்டேட்டுக்கு பிறகு நீங்கள் போய் ஒர்க் பண்ணுங்க, என்னமோ பண்ணுங்க, அது உங்கள் இது. ஆனால் ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு ஸ்டேட் வந்து உள்ள ஃபார்ம் ஆகிறது உணர முடியும். தட்ஸ் வேர் ஸ்பிரிச்சுவல் பர்த் கம்ஸ் இன். அதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளில் நிதானம் இருக்கும், உங்கள் முகத்தில் ஒரு தெளிவு இருக்கும், ஒரு முடிவு எடுக்கிறப்போ அதில் ஒரு கிளாரிட்டி இருக்கும். அனாவசியமான வார்த்தைகள் வந்து பேச முடியாது உங்களால். இந்த தபன்னு சில பேர்லாம் பேசுவாங்களே, அதெல்லாம் குறையும். கண்ட்ரோலே இல்லாமல் வார்த்தைகளை யூஸ் பண்ணுறதெல்லாம் சேனலைஸ் ஆகும். இதுக்கு ஒரே ரெமெடி இவ்வளோதான். ஸோ there are 6 ways. இந்த 6 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து பார்ட் 1 பார்ட் 2ஓடு இப்போ நான் நிறுத்தியிருக்கேன். பார்ட் 3 பார்ட் 4 நீங்கள் இதையெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணால் உங்கள்கிட்ட சில மாற்றங்கள் வரும். லயமாதல் கரெக்டான வார்த்தை. நம்ம எங்கே இருக்கோமோ அங்கேவா மாறுறது சரியான வார்த்தை, அது லயமாதல். இப்போது பார்ட் 3 பார்ட் 4 வந்து இப்போ நீங்கள் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட சில மாற்றங்களை என்னால் கணிக்க முடியும். உங்களை நான் நேர்லேயே பார்க்கலன்னாலும் உங்கள்கிட்டயே அதை கணிக்க முடியும். இந்த பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது எனக்குள்ளேயும் தோணும், உங்களுக்குள்ளேயும் அது தோணும். இந்த குரூப்பே வந்து மாறுதே அப்படின்றதெல்லாம் தோணும். அது சிறப்பாக வரும்பொழுது, அந்த எண்ணம் வரும்பொழுது பார்ட் 3 பார்ட் 4 பண்ணுவோம். இப்போதைக்கு பார்ட் 1 பார்ட் 2 இது ரெண்டோட இருக்கட்டும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, why we need all this? நான் ஏற்கனவே சொன்னேன், திரும்பவும் சொல்கிறேன். உடலால் நாம் வளர்கிறோம். யாரோ 2 பேர் உடல்னு ஒன்று உருவாக்குறாங்க, அதில் நம்ம வளர்கிறோம். ஒரு கட்டத்தில் இறந்து போகிறோம், உடல் மடிஞ்சு போகுது. இது யதார்த்தமாக நடக்கிறது. இவ்வளோதான் லைஃபா அப்படின்னா கிடையாது. மனதால் நாம் வளர்கிறோமா, உள்ளுக்குள்ளே நாம் அகத்தில் வளர்கிறோமா அப்படின்றது தான் ஸ்பிரிச்சுவல் பர்த். அப்போ ஸ்பிரிச்சுவல் பர்த் இதெல்லாம் நடந்தால் என்ன சார் ஆகும்? இப்போ இதெல்லாம் நடந்தால் லைஃப் வில் பி, அதுக்கு ஒரு அவுட்கம் நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா அதுக்கு ஒரு அவுட்கம் சொன்னால் அதை தேடி ஓடுவீங்க நீங்கள். லைஃப் வில் பி ஸோ ப்ளசன்ட், ஸோ லைட், so peaceful and so abundant. அதே சமயத்தில் நீங்கள் பிஸ்னஸில் இருக்கீங்கன்னா பிஸ்னஸையும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற லெவலுக்கு அநியாயத்துக்கு ஒரு க்ரியேட்டிவிட்டியும் நிதானமும் வரும். So much is there. Fine, that's it for the day. உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்ல வேண்டியது சொல்லிடுறேன். So love you all. Bye.
and will come back again. Fine, I will come back again.